No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். இல்லை, ஒரே நாளில் 2 படமும் வருது. அதுதான் இன்னைக்கு நிலவரம். ஆக்சுவலாக விஜயினுடைய ஸ்பீச் வந்து உதயநிதியை கடும் கோபத்திற்கு ஆளாக்கியிருக்கு. அவர் ஈரோடு பேச்சு. ஆமாம், அது வந்து திமுகவை கடுமையாக அட்டாக் பண்ணார் இல்லையா? ஸோ அது வந்து அவரை பெருமளவு வருத்தப்பட வச்சுருக்கு. ஸோ அதன் காரணமாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 10ஆம் தேதி ஜனநாயகனும், ஆக்சுவலாக 9ஆம் தேதி ஜனநாயகனும் 14ஆம் தேதி பராசக்தி வரதா இருந்தது இல்லையா? பராசக்தியை முன்னாடி கொண்டு வந்துருங்க, அதே நாளில் பராசக்தி ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அது தொடர்பான வேலைகள் இருக்குது. தியேட்டருக்காரங்களுக்கும் அவங்க சொல்லிட்டாங்க. படுபயங்கரமாக அந்த வேலைகள் நடந்துட்டு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஜனநாயகனுக்கு அது பெரிய தலைவலியாக மாறும். அப்போ அவருடைய கடைசி படம் தோல்வி படம் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கணும்னா போகிற மீட்டிங்லலாம் அப்படி ஒரு சொல்ல முடியாது. என்னடா அது இப்படி ஒரு மோதல் நடக்குதுன்னு திரையுலகமே கொஞ்சம் கவலையாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன ஆகும்னு தெரியாது. ஏன்னா இப்போ தியேட்டருக்காரங்க தனியாக ஜனநாயகன் வரும்போது ஒரு மிகப்பெரிய தொகையை எடுப்பாங்க. பட் இன்றைக்கி ரெண்டுமே மோதும் பொழுது பெரிய தியேட்டர் கட்டாயமாக ஜனநாயகனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கும். பெரிய தியேட்டர் முழுக்க பராசக்திக்கு போகும், சின்ன சின்ன தியேட்டர்கள் தான். ஸோ இது எப்படி தவிர்க்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உள்ளபடியே ரொம்ப துயரமான ஒரு செய்தி தான் இது. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி அதை பற்றி நீங்களுமே பேசியிருந்தீங்க உங்களுடைய சேனல்லையும், சோஷியல் மீடியாவில் நிறைய இப்போ தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பராசக்தியினுடைய ரிலீஸ் டேட் வந்து முன்னாடி வருது, ரொம்ப க்ளோஸாக வருது அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் இருந்துச்சு. இப்போ தள்ளி போகுது அப்படின்றாங்க. என்னதான் சார் நிலவரம்? இல்லை, ஒரே நாளில் 2 படமும் வருது. அதுதான் இன்னைக்கு நிலவரம். ஆக்சுவலாக விஜயினுடைய ஸ்பீச் வந்து உதயநிதியை கடும் கோபத்திற்கு ஆளாக்கியிருக்கு. அவர் ஈரோடு பேச்சு. ஆமாம், அது வந்து திமுகவை கடுமையாக அட்டாக் பண்ணார் இல்லையா? ஸோ அது வந்து அவரை பெருமளவு வருத்தப்பட வச்சுருக்கு. ஸோ அதன் காரணமாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 10ஆம் தேதி ஜனநாயகனும், ஆக்சுவலாக 9ஆம் தேதி ஜனநாயகனும் 14ஆம் தேதி பராசக்தி வரதா இருந்தது இல்லையா? பராசக்தியை முன்னாடி கொண்டு வந்துருங்க, அதே நாளில் பராசக்தி ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அது தொடர்பான வேலைகள் இருக்குது. தியேட்டருக்காரங்களுக்கும் அவங்க சொல்லிட்டாங்க. படுபயங்கரமாக அந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஓகே. ஆனால் இந்த தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல எப்பயுமே வந்து ஒரு சிக்கல் இருக்கும்ல சார்? இப்போ ரெண்டு படம் ரெண்டுமே இவ்வளோ கிளாஷ் ஆகுதுன்னா ஈக்குவல் தியேட்டர்ஸ் கிடைக்குமா? ஆமாம், இப்போ ரெட் ஜெயண்ட் யாரை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தானே தேட்டர் கொடுப்பாங்க. அதுதானே வந்து இன்றைக்கி முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா இன்னொன்று விஜயினுடைய கடைசி படம். இனிமேல் விஜயின் தயவு எந்த தேட்டருக்காரங்களுக்கும் தேவையில்லை. அப்போ யாரோடு நம்ம லாங் ரன் போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல. இன்னொன்று வந்து இப்போ ஜனநாயகனை பொறுத்தளவுக்கு தியேட்டருக்கு அவங்க கொடுக்குற ஷேருங்கிறது 20% இருக்குது. பட் பராசக்தி அதை விட அதிகமாக கொடுப்பாங்க போல இருக்குது. ஸோ அது ஒன்று இருக்குது. அப்புறம் தியேட்டர் அட்வான்ஸ் இல்லாமல் கூட சில நேரம் படத்தை கொடுப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எது நமக்கு சலுகை கொடுக்குதோ அதை நம்ம செய்வோம்னு வருவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஜனநாயகனுக்கு அது பெரிய தலைவலியாக மாறும். சரி, இந்த 2 படமே வந்து மோதிக்கிறது வந்து வியாபார ரீதியாக நல்லா போனாலும் ஒரு படத்துக்கும் இண்டிவிஜுவலாக கலெக்ஷன் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ரெண்டுமே பட்ஜெட் வைஸ் நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது ரிட்டர்ன் வந்துருமா சார்? இல்லை, அதுதான் இப்போ என்னென்னா விஜய் வந்து தொடர்ந்து இங்கே சொல்லிக்கிறதுக்கு என்னென்னா, நான் வந்து என்னுடைய திரையுலகத்தின் உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வரேன், வருடத்திற்கு 500 கோடி ரூபா என்னுடைய வரவை விட்டுட்டு தான் நான் உங்களுக்காக சேவை செய்ய வர்றேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய கடைசி படம் தோல்வி படம் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கணும்னா அப்போ போகிற மீட்டிங்லலாம் அப்படி அவர் சொல்ல முடியாது இல்லையா? நான் தான் கலெக்ஷன் சக்கரவர்த்தி அப்படின்லாம் அவரால் சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து இதன் மூலம் அவங்க ஒரு அடி அடிப்பாங்க. இன்னொன்று அரசியலுங்கிறது அதுதான், ஒருவரை அடிச்சுட்டு வீழ்த்திக்கிறது தான் அரசியல். ஸோ இப்போ அது வந்து ஒரு உக்கிரமான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு. வெறும் அரசியல் ரீதியாக அவங்க சண்டை போட்டது போக திரைப்படங்களில் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கு வந்து 2 படங்களுமே பெரிய படங்களாக இருந்தால் கூட என்னடா அது இப்படி ஒரு மோதல் நடக்குதுன்னு திரையுலகமே கொஞ்சம் கவலையாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இது என்ன ஆகும்னு தெரியாது. ஏன்னா இப்போ தியேட்டருக்காரங்க தனியாக ஜனநாயகன் வரும்போது ஒரு மிகப்பெரிய தொகையை எடுப்பாங்க. அதே மாதிரி பராசக்தி தனியாக வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய தொகையை எடுப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
பட் இன்றைக்கி ரெண்டுமே மோதும் பொழுது பெரிய தியேட்டர் கட்டாயமாக ஜனநாயகனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கும். பெரிய தியேட்டர் முழுக்க பராசக்திக்கு போகும், சின்ன சின்ன தியேட்டர்கள் தான் கிடைக்கும். அப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது ஒரு பக்கம் அவங்க சண்டை இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் ரசிகர்களுடைய சண்டைங்கிறது வந்து தவிர்க்க முடியாததாக மாறும். இப்போ ஏதோ படம் பார்த்தோம், போனோம், கத்தணும்னு போயிட்டா பிரச்சனை இல்லை. அங்கே வந்து ஏதாவது ஒரு அடாவடித்தனம் நடக்குதுன்னு வைங்களேன், தியேட்டர் ஸ்பேஸில் அது வந்து நடந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய துயரமாக மாறும். ஸோ இது எப்படி தவிர்க்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உள்ளபடியே ரொம்ப துயரமான ஒரு செய்தி தான் இது. ஒரு 1-2 மாதத்துக்கு முன்னாடி சார் நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்க, இதில் ஏதாவது அரசியல் இருக்கலாம், ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து தேவையில்லாமல் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ கிட்டத்தட்ட 2 படமும் கிளாஷ் ஆகும்போது சோஷியல் மீடியாவில் இப்படி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய நிலைப்பாடுன்னு அப்படியே தான் இருக்கா சார்? இல்லை, நான் வந்து முதல்ல சிவகார்த்திகேயன் இதில் சம்பந்தம் இல்லாதவர்னு தான் நினச்சேன். பட் நடுவில் நம்ம கேள்விப்பட்ட சில முக்கியமான நபர்கள் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஆத்தென்டிக்காக சொல்கிறாங்க, இதில் சிவகார்த்திகேயன் ரொம்ப ஆர்வமாக இருந்தார், இந்த மோதல் நடக்கணும்னு அவர் தொடர்ந்து விரும்பிகிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக அவர் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணார். இப்போ நைட் அண்ட் டே நான் நடித்து கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து நான் இன்புட் போடுறேன் அப்படின்லாம் அவர் சொல்லி ரொம்ப விரைவாக அந்த படம் முடிப்பதற்கு ஒரு பெரும் உதவியாக இருந்திருக்கிறார். ஒரு ஹீரோ நினச்சா ஒரு ரிலீஸ் டேட்டே மாற்றி விட்டுற முடியும். ஸோ அப்படி தான் இங்கே சூழ்நிலையில் இருக்குது. 4 நாள் உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நான் என்ன வேணாலும் நான் வந்து உங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த படத்தை நீங்கள் விரைவாக முடித்து ஜனநாயகனோட மோதணுங்கிறது தான் அதோட இன்னொரு அர்த்தமாக இருக்குது. அதை வந்து அவர் ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவங்க இப்படி ஒரு மோதலை தொடர்வதற்கு அவரும் ஒரு காரணியாக இருந்திருக்கிறார். அவர் தான் முழுக்க முழுக்க காரணம்னு நம்ம சொல்ல மாட்டோம், அவரும் ஒரு கருவியாக இருந்திருக்கிறார். ஜனநாயகனுடைய செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகி அது மில்லியனில் பயங்கரமாக போயிட்டுருக்கு, அது என்னைக்கு நிற்காமல் போயிட்டுருக்கு. பாட்டு பார்த்தீங்களா சார்? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பார்த்தேன், நல்லா இருந்தது. வரிகள்லாம் ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தாங்க. அதான் நான் வந்து தொடர்ந்து விஜய் குறித்து பேசும்போதில் அதை நான் சொல்லுவேன். எம்ஜிஆர் வந்து பல்லாண்டுகளாக கட்டமைத்தது எப்படின்னா பாடல்களிலும் படங்கள்லையும் தான். அவர் வந்து எந்த படத்துலையும் கெட்டவனாக நடிக்கவே மாட்டார். அவர் வில்லனாக வந்தால் கூட நல்ல வில்லனாக இருப்பார் அவர். ஸோ அப்படி தான் வந்து அவர் ஒரு பிம்பத்தை இங்கே கட்டமைச்சு வச்சுருந்தார். ஆனால் விஜய்க்கு வந்து நீண்ட காலமாகவே ஒரு அரசியல் ஆசை இருக்குது. அவங்க அப்பா அதை ஊட்டி வளர்த்துருக்காரு. ஆனால் அவர் பண்ணுகிற படங்களில் அந்த கேரக்டர் வந்து தனக்கான ஒரு வடிவம் போய் உருவாக்காமலே போயிடுச்சேன்னா நான் ரொம்ப சொல்லியிருக்கேன். எப்படி எம்ஜிஆர் தன்னை உருவாக்கிட்டாரோ அந்த மாதிரி படங்களில் வந்து ஒரு அநீதிக்கு எதிராக பொங்குறது, சில அப்படியே மறைமுகமாக அரசை விமர்சனம் பண்ணுறது, ஸோ அப்படிலாம் போயிருந்தாருன்னு வைங்களேன், இந்த அரசியல் வருகைங்கிறது என்றைக்கும் நடந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவரை தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் என்னவோ அப்படியே பண்ண வேண்டிய காலங்கள்லாம் விட்டுட்டு கடைசி படத்தில் வந்து ஒரு கடைசி பாட்டை வைக்கிறாரு பாருங்க. அது பார்க்கும்போது இதில் நிறைய அரசியல் இருக்குது இந்த பாட்டில், நீங்கள் கேட்டால் தெரியும். ஸோ இதை வந்து அவர் நீண்ட காலத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும், பட் காலம் கடந்து பண்ணியிருக்காரு. அதற்கான இதை வந்து ரசிகர்கள் அந்த ஒத்துழைப்பை கொடுக்குறாங்க. மிகப்பெரிய வரவேற்பு அந்த பாட்டுக்கு. ஓகே. ஆனால் நீங்கள் சொல்கிறது எப்படின்னா ஒரு லாங் டேர்மாக இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு 15-20 படத்துக்கு பண்ண மாதிரி பிளான் பண்ணி மூவ் பண்ணிடலாம், எல்லாமே லாஸ்ட் படத்தில் வந்துருச்சு. விஜயகாந்த் எப்படி பண்ணாருங்க, எப்போ அவருக்கு அரசியல் ஆசை வந்துச்சோ ஒரு மோதிரத்தில் ஒரு இது இருக்கும், ஒரு கட்சி முத்திரை இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல அதை வந்து ஒரு படத்தோட பொடி இருக்கும் இருக்கும், அதை வந்து அவர் காமிச்சிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரிலாம் இவர் பண்ணவே இல்லையா. கோட்டு வரைக்குமே இவர் வந்து நெகட்டிவ் ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஹீரோயின் கழுத்தெல்லாம் அறுக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டராக பண்ணார்ல. ஸோ அதை அவர் தவிர்த்திருந்தாருன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற ரசிகர்கள் வந்து ஒரேடியாக சினிமாவை நம்பக்கூடியவர்கள் இல்லை. திரையில் ஒன்று நிஜத்தில் ஒன்றுன்னு நினைக்கிறவங்களாம் இன்றைக்கி வந்துட்டாங்க. முன்னே வந்து அப்படி கிடையாது. அது வந்து ரொம்ப மாறி இன்றைக்கி வந்து ஒரு விமர்சன ரீதியாக ஒரு படத்தை பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு. சரி தவறுன்னெலாம் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. அப்படி இருந்தும் இந்த சினிமா கவர்ச்சிங்கிறது கட்டாயமாக வேணும். அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யும்பொழுது அது ஒரு ரோல் பண்ணும் அரசியலில். அது சொல்ல வந்து ஓகே. அந்த பாட்டில் சார் பஸ்ஸு ஒன்று வருது. விஜய் சார் வந்து நிறைய இடத்துல செல்ஃபி எடுத்துருக்காரு. பட் ரீசெண்டாக அவருடைய பாலிடிக்ஸுக்கு அப்புறமா எல்லாத்தையும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பஸ் தான் வந்து இந்த பிரச்சார பஸ் அப்படின்லாம் விமர்சிக்கிறாங்களே, அது அந்த இன்டென்ட்டில் வச்சது தானே அது? அதாவது அவர் செல்ஃபி எடுத்தது வந்து கரூரில் மட்டும் இல்லை, நெய்வேலியில் ஆரம்பித்தார். அது மாஸ்டர் ஷூட்டிங். ஆமாம், அங்கே ஆரம்பித்தார். அங்கேருந்து அவர் நிறைய இடங்களில் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்கார். அது வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்காரு, செல்ஃபியாக எடுத்துகிட்டு இருக்காரு. நேற்று மீட்டிங்கில் கூட வீடியோவாக தான் எடுக்கிறார். ஒரு செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு செல்ஃபி வீடியோவாக அதை எடுக்கிறார். அப்போ அந்த ஹை குவாலிட்டி கேமராவிலேருந்து அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அழகாக படத்தில் அதை பயன்படுத்தலாம். ஏதோ கரூரில் இவங்க திட்டமிட்டு கூட்டத்தை கூட்டி அதை அந்த பதட்டத்தை வந்து படத்துக்குள்ளே கொண்டு வரணும்லாம் அவங்க நினச்சாங்கன்னு பல பேர் சொன்னாங்க. 60 கேமராவை வச்சு ஷூட் பண்ணாங்க அப்படின்லாம் பயங்கரமாக கதை விட்டாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ படம் வரப்போகுது, பார்த்து தெரிஞ்சு தானே போகிறோம்.
ஓகே. ஆனால் இந்த பஸ்ஸும் அந்த பிரச்சார பஸ்ஸும் ஒரே பஸ் தான் அப்படின்ற மாதிரியான நரேட்டிவ்லாம் இருக்குல்ல சார், அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஏஐயில் உருவாக்கப்பட்டது. சிஜிஏயில் சிஜியில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அப்படி பண்ணியிருக்கலாமே தவிர, எப்படிங்க அது வந்து அது ஒரு படத்தில் வந்து ஒரு காட்சி அதை வைக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அந்த படத்தினுடைய பட்ஜெட்டு இது மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க ஈஸியாக உருவாக்கிட்டு போயிடலாம். அன்னைக்கு வந்தது யாருமே கிடையாது, சினிமா தொடர்பான ஆட்களே இங்கே கிடையாது. ஒரு கேமராமேனோ, ஒரு டைரக்டரோ, ஒரு எடிட்டரோ அல்லது ஒரு ஆர்ட் டைரக்டரோ யாருமே அங்கே கிடையாது. இவங்களா போனது தான். ஸோ அப்போ ஒரு படம் வந்து அவங்க எல்லாமே எப்படி எடுக்க முடியும்? இங்கே ஒரு கிராஃப்ட்னு இருக்குது, அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. இது எதுவுமே இல்லாமல் வந்து அவர் எடுத்து கொண்டு வந்து அது வந்து அதான் ஒருத்தரை பிடிக்கலன்னா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், அவர் அதை நம்புறதுக்கும் இங்கே ஒரு கூட்டம் தயாராக இருக்கும். ஸோ அப்படி தான் இதெல்லாம் வைக்கிறாங்க. ஓகே. அந்த டீம்லேருந்து இது வரைக்கும் நாங்கள் எடுத்துருக்கோம் எடுக்கலாம் அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷனுக்கும் கொடுக்கல. பட் அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது சார்? அது சம்மந்தமாக உங்ககிட்ட ஏதாவது தகவல்? இல்லைங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாழவே முடியாது. இங்கே ஒருத்தன் ஒன்று சொல்லுவான், அங்கே ஒருத்தன் ஒன்று சொல்லுவான், நம்மளை பைத்தியமாக்கி விட்டுருவான். அதனால் கண்டும் காணாமல் போகிறது தான் பெரிய மனிதர்களுக்கு அழகு. அதுதான் விஜய் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் விளக்கமே கொடுக்க முடியாது. நிறைய விஷயங்கள் இங்கே பேசிகிட்டே இருக்காங்க. நான் நேற்று கூட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஒரு பெரிய அரசியல் விமர்சகர் யூடியூப்பில் உட்காந்து ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். இது மாதிரி கபிலனும் அவர் வந்து புலி படத்தின் போது உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ சரக்கு பயங்கரமாக ஏறினோடனே அந்த கபிலன் வந்து விஜயை பார்த்து இந்த புலி உருமுதுன்னு ஒரு பாட்டு எழுதினேனே, நான் ஒன்றை நினச்சி எழுதுனேன்னு நினச்சியா, நான் அவரை நினச்சி எழுதினேன் அப்படின்னு சொல்லி நெஞ்சில் கையை வச்சு தள்ளி விட்டார். அவரை விஜய் கீழே விழுந்துட்டாருன்னு உட்காந்து பேசினார். நான் கபிலனுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டேன். அவர் அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணி தலைவா எப்படி தலைவா அப்படிலாம் பேசுகிறாங்கன்ட்டு பேசிகிட்டு இருந்தார். நானும் விஜயும் வந்து 1 to 1 சந்தித்ததே 2 தடவை தான். ஓகே. ஒன்று அவர் வீட்டில், இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்போ கூட வந்து எனக்கு பெரிய ஒரு நெருக்கமான நட்புலாம் அவர் கிடையாது. ஒரு பாடலாசிரியர், ஒரு ஹீரோ, அந்த அளவுக்கு தான் எங்களுடைய நட்பு இருக்கே தவிர நாங்கள் உட்காந்து சரக்கு அடித்தோன்னு சொல்கிறதுலாம் எவ்வளோ பெரிய பழின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் ஒருவரை பற்றி காலி பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா உட்காந்து என்னென்னவோ சொல்கிறாங்க. அது கேட்கும்போதே நமக்கு காதெல்லாம் குதிச்சுது. எப்படிரா இப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பிடிக்காதவர்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டு இருந்தாருன்னு வைங்களேன், எந்த வேலையும் அவங்க பார்க்க முடியாது. ஓகே. இதுக்கு முன்னாடி சார் தியேட்டரில் வந்து 2 ஹீரோடைய படம் ரிலீஸ் ஆகும்போது சண்டை போட்டுக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது வந்து ரஜினி, கமல், விஜய், அஜித் நடந்திருக்கும். பட் இப்போ வந்து அது விஜய் எஸ்கே அப்படின்ற சுச்சுவேஷன் போயிடுமோ, அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிறாங்களே, ரெஃப்ளெக்ட் ஆகுமா கிரவுண்டில்? அதாவது ஒரே நேரத்தில் துணிவு, வாரிசு ரிலீஸ் ஆகும்போதே அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக ஏதோ அவங்க பக்குவப்பட்ட ரசிகர்களாக இருக்காங்க. சோசியல் மீடியாவில் தான் அவங்க கம்பு சுற்றுவாங்களே தவிர நேராக பார்க்கும்போது அதெல்லாம் நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் ரசிகர்கள்ங்கிற போர்வையில் சமூக விரோதிகள் உள்ள வராங்கன்னு வைங்க, அது என்னவாகுங்கிற கவலை தான் நமக்கு. ரசிகர்களை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகபட்சம் என்ன விசில் அடிப்பாங்க, உன் தலைவன் மூஞ்சப்பாரு வாயப்பாருன்ட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இதை தாண்டி கைகளப்போ கத்தி குத்தோ அவங்க பெரும்பாலும் ஈடுபட மாட்டாங்க. ஆனால் சில சமூக விரோதிகள் இதை பயன்படுத்தி உள்ளே வந்து ஒரு கலவரத்தை உண்டாக்கி யாரோ ஒருத்தருக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும்னு நினச்சாங்கன்னு வைங்களேன், அது தவிர்க்க முடியாது. அப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷனை நோக்கி இது நகருதோன்னு எனக்கு பதட்டமாக இருக்குது, வேற ஒன்று. ஓகே. இன்னொன்று சார், ஜனநாயகனும் ஒரு அரசியல் படம் தான். விஜய் சாரினுடைய அரசியல் அதெல்லாம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பராசக்தியும் அரசியல் படம் தான். இந்த 2 படமுமே வந்து அப்போ பியூராக அரசியல் இன்டென்ஷனுக்காக மட்டுமே வெளியே வருதா சார்? அதை தாண்டி ஃபேன்ஸுக்கு இல்லை தமிழ் சினிமாவுக்கு அந்த கான்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை பேசவே மாட்டுறாங்களே? இல்லைங்க, அப்படி கிடையாது. நீங்கள் ஜனநாயகன்லேயும் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து சைல்டு அபியூஸ் பற்றியெல்லாம் அந்த படம் பேசுது. கட்டாயமாக இப்போ விஜய்க்கு வந்து நிறைய குழந்தைகள்லாம் ரசிகர்களாக இருக்கும் பொழுது, முக்கியமாக பெண் குழந்தைகளை அந்த படத்தை பார்க்கும்போது அவங்க இந்த குட் டச் பேட் டச் எல்லாம் அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி ஒரு அறிவு அந்த படம் பார்த்தா கட்டாயமாக வரும். இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்ல தயங்குறத படத்தில் விஜய் சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கு அது ஈஸியாக பதியும்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு வகையில் 2 படமுமே பாடமாக தான் இருக்குது. இப்போ பராசக்தியை பொறுத்தளவுக்கு 60களில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து இந்த தமிழ்நாடு சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த படம் சொல்ல வர்றது. அதை வந்து ரொம்ப பிரமாதமாக அவங்க பண்ணதெல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த படமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கிறதெல்லாம் தகவல் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அரசியல் அது. நம்ம வந்து இன்றைக்கி இந்தி திணிப்பு இன்றைக்கும் இருக்குது, 60கள்லேயும் இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது. பட் நாம் அதை வந்து எப்படி எதிர்கொள்கிறோங்கிறது ஒன்று இருக்குது, நம்ம எவ்வளோ மாறி இருக்கோங்கிறது ஒன்று இருக்குது. பட் இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள், மாணவர்கள் எவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அன்னைக்கு அரசியலுக்காக அவர்கள் எவ்வளோ பண்பட்டு சிந்திச்சிருக்காங்க. இன்றைக்கி நாம் வந்து அப்படிலாம் சிந்திக்கிறோமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த படம் பல கேள்விகளை மனசுக்குள்ளே எழுப்போம். ஸோ அப்படி ஒரு படமும் தேவை.
எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, பராசக்தி மாதிரி ஒரு படம் தனியாக வந்து எல்லாரும் போய் அடைந்து அது ஒரு பெரிய மாற்றத்தை சமூகத்தில் ஏற்படுத்தணும்னு நான் நினச்சேன். அது வந்து இந்த சண்டையில் அது பலியாயிடக்கூடாது, அது ஒன்று இருக்குது. பார்க்காம போயிட்டான்னு வச்சுங்களேன். இப்போ விஜய் ரசிகர்கள் பார்க்க வேண்டிய படம் அது. பார்க்காம போயிட்டான்னு வைங்க, இது என் தலைவனோட நீ மோதுறியா, நீ உன் படத்தை நான் புறக்கணிக்கிறேன்னு போயிட்டான்னு வச்சுங்க, நஷ்டம் வந்து படத்துக்கு கிடையாது, இவங்களுக்கு தான். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படத்தை இப்படி ஒரு மோதலாக உருவாக்கி நீங்களே கெடுத்துக்கிட்டீங்களேங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்குது. ஆனால் சார், நீங்களுமே வந்து பேசும்போது இந்த படத்தோட சூழல் பற்றி சொல்கிறீங்க, விமர்சிக்கிறீங்க, பட் அந்த கண்டென்ட்டை விட்டு கொடுக்கவே மாட்டீங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டாக தான் உங்களுடைய பார்வையும் இருக்குது. இது பராசக்தி தான், பராசக்தியோட கட்டாயமாக முக்கியமான கண்டென்ட் அது வேணும். இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸு பார்த்தே ஆக வேண்டிய படம் அது. ஜனநாயகன் பற்றி சார், பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆடியோ லான்ச் பற்றி நீங்கள் சொன்னீங்க, இன்னுமே எழுதிட்டு இருக்காங்க சில நடிகர்கள் வந்து போவாங்க மலேசியாவுக்கு அப்படின்ட்டு. ஏதாச்சும் இதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு அரசியல் விமர்சகர் பேசினாருன்னு, இந்த மாதிரி கதை தான் அதெல்லாம். ஓகே, அதெல்லாம் அந்த கேட்டகரியில் தான் வருது. ஏங்க, இன்னைக்கு அரசியல் வந்து உக்கிரமாக மாறிக்கிட்டு இருக்கு. விஜயை கண்டாலே வந்து நண்பர்களே கிட்ட போய் பேசினோம்னா நமக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி சூழ்நிலை மாறுது. ஏன்னா இப்போ நாளுக்கு நாள் அவர் வந்து வெடிகுண்டாக மாறிக்கிட்டு இருக்காரு. பயங்கரமாக பேசுகிறாரு, புரட்டி போடாமல் நான் இறங்க மாட்டேங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாரு. அப்போது ஒரு நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக அந்த ஆடியோ லான்ச்சுக்கு போனாருன்னா, அவர் திரும்பி வந்தால் ஒரு படமெல்லாம் இங்கே ஓட விடுவாங்களா? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ என்றைக்கு அவர் அரசியல்வாதியாக மாறினாரோ அமைதியாக இருந்துருவாங்க. வாழ்த்துக்கள் ஏதாவது சொல்லணும்னா ஃபோனில் சொல்லுவாங்க, அது வெளிப்படையாக கூட வெளிப்படையாக சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. அதானே யதார்த்தம், அதானுங்க. இதுவே நாளைக்கு சூழ்நிலை மாறிடுச்சுன்னு வைங்களேன், மொத்த பேரும் விஜய் வீட்டில் போய் நிற்பாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தானே. ஏன் ஜெயலலிதா அம்மா வந்து இந்த திரையுலகத்தின் மீது கோபமாக இருந்தாங்கன்னா இதுதான் காரணம். ஓகே, நான் வர்றேன் உங்களுக்காக ஒரு ஃபிலிம் சிட்டி திறக்கிறேன் தரமணியில், ஆட்சி மாறுது, எல்லாம் கும்பலாக அங்கே போய் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறீங்க. மறுபடியும் நான் ஆட்சிக்கு வந்தோன்னே திமுன்னு ஓடியாந்து நீங்கள் தான்மா தலைவி, நீங்கள் தான்மா தெய்வங்கிறீங்க. அப்புறம் நான் ஆட்சி விட்டு போனால் அங்கே போய் ஐயா நீங்கள் தான் தெய்வங்கிறீங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு கிடையாதா? இனிமேல் என்னை பார்க்க வராதிங்கன்னு விரட்டி விட்டாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய விழா நடத்தணும்னு இவங்க என்னென்னவோ போராடினாங்க. வேணான்ட்டாங்க, உங்களுடைய சகவாசமே வேணாம், கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு ஆத்திரம் ஒன்று வரும்ல. ஸோ அது வந்து சினிமாவில் அது எப்போதுமே சந்தர்ப்பவாதிகள் தான். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் போய் நின்றுவாங்க, அல்லது யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்கள்ட்ட போய் நின்றுவாங்க. அது வந்து மனப்பூர்வமாக இருக்கிறது இல்லை. அந்த நேரத்தில் ஒரு ஜாலரா அடித்து அதன் மூலம் என்ன நமக்கு கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போயிடணுங்கிறது தான் அவங்க நோக்கமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் மீது உள்ளபடியே ஒரு பிரியமோ அன்போ இருந்தால் கூட அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் சார், நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, இப்போது படம் அது மற்ற நடிகர்களுக்கு எவ்வளோ இம்பாக்ட் இருக்குன்னா, படம் பண்ண திரு வினோத் அவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. கேவிஎனுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். அவங்களுடைய சூழல் எப்படி சார் மாறும் இப்போது? இல்லை, வினோத்தை பொறுத்தளவுக்கு அவருக்கு சிக்கல் இல்லை. அவர் ஒரு நடுநிலையான ஒரு இயக்குனர், ஒரு ஸ்டாண்டு எடுக்கவே மாட்டார். இப்போ விஜய்க்காக படத்தில் வந்து இன்னொரு உதயநிதியை திட்டியோ அல்லது முதல்வரை திட்டியோ ஒரு காட்சி கட்டாயமாக வைக்க மாட்டார். அவர் போக மாட்டார். வைக்க சொன்னால் கூட சாரி சார்ன்னுவார். ஸோ அது வந்து நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு இங்கே முத்திரை குத்த போடுவதுங்கிறது ரொம்ப பரிதாபமானது. நான் அவங்களோட கரியரே முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் அதை செய்ய மாட்டாங்க. பட் தயாரிப்பாளரை பொறுத்தளவுக்கு அவர் வந்து ஒரு பெரிய தொகையை இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்திலேயே விஜய் ஒரு உத்தரவாதம் அவர் கொடுத்துருக்கிறார். நாளைக்கு ஏதாவது ஒரு அரசியல் அழுத்தம் ஏற்பட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நான் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஆரம்பத்திலே நம்ம பேசியிருக்கோம். இந்த படம் நம்ம பேசணுமா அல்லது வேற சேனலில் கூட சொல்லியிருக்கீங்க. அன்னைக்கு கேவிஎன் பேசும்பொழுதே விஜய் கொடுத்த உத்தரவாதம் இது. ஏன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருங்கிறத அவர் அன்னைக்கே கணிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் ஒருவேளை அவர் வந்து இந்த படத்தினால ஏதாவது நஷ்டம் அடைந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் அவர் பண்ணுவார். ரெண்டு பாட்டிலையுமே சார் டைலாக்ஸ் விஜய் அப்படின்னு சொல்லி வருது. படத்துக்கு டைலாக் ஏதாவது எழுதியிருக்காரா, இல்லை அது பாடல்களுக்கு மட்டுமா? ஏதாவது சின்ன சின்ன பாடல்களில் உள்ள வர்றது இருக்கும், படத்துக்கெல்லாம் அவர் இல்லை. ஏன்னா அரசியல் சார்ந்த படம், அவருடைய அரசியலை பேசணும், அதனால் நேரடியாக அவரே பேனாவை எடுத்துட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.